கர்த்தர் மகிமைப்பட்டும். இந்த நாளிலும் புதிய நாளை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். இந்த புது நாளில் காலைவேளையிலே உங்களுக்கு ஒரு ஓக வார்த்தையை சொல்லும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்கு நன்றி சொல்லுகிறேன். இப்பொழுதும் ஒரு புதிய வார்த்தை உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 126 அதிகாரத்தில் 6 வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். அழுது கொண்டு போவான், கம்பீரத்தோடு திரும்பி வருவான். விவசாயத்தை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கு. தூவுகிற அள்ளி தூவி விதைக்கிறவன் புறப்பட்டு சென்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது புதிய ஏற்பாட்டில். இங்கேயும் விதைக்கிறவனை குறித்து சொல்லப்படும். அவன் விதைக்கும் போது சுமந்து கொண்டு போவான். ஒரு மூட்டை சுமந்துட்டு போயிட்டு பெரிய வயல்களை எல்லாம் விதைக்க போவான். அப்ப போகும்போது ஒரு மூட்டை தூக்கி சுமந்துக்கிட்டே போகணும். அது கொஞ்சம் கொஞ்சமா தான் காலி ஆகும், விதைக்க விதைக்க காலி ஆகும். அப்போ அப்படி போகும்போது ரொம்ப வலி இருக்கும். அப்போ அழுதுகிட்டே போவான், அழுதுகிட்டே தூக்கிட்டு போவான். ஆனா எல்லாம் விதைச்சு முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் விளைந்து அறுவடையில பார்க்கும்போது அரிகளை சுமந்து கொண்டு வரும்போது கம்பீரமாய் திரும்பி வருவான். அப்போ ஒரு மூட்டை விதைச்சான்னா ஒரு 100 மூட்டை வருதுன்னு வைங்க. அப்போ ஆட்கள் நிறைய பேர் சம்பளத்துக்கு வச்சுட்டு அறுத்து திரும்ப கொண்டு வரும்போது அவன் கம்பீர நடை போடுவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு தொடக்கம் அற்பமா இருக்கலாம். விதைக்கிறவன் அற்பமாய் விதைக்கலாம். ஐயோ விதையெல்லாம் போகுதே அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அந்த விதை ஒன்று தூங்காமல் அது முளைத்து அறுவடையை கொடுக்கும் போது இருக்கிற காரியம்தான் பெரிய காரியம். இன்றைக்கும் அருமையானவர்களே, இதுதான் விவசாயிகளுடைய காரியம். அவர்கள் அறுத்துட்டு வரும்போது சந்தோஷமா வருவாங்க, ஆனா விதைக்க போகும்போது துக்கமா தான் போவாங்க. அதான் அங்க சொல்லப்படுற, அழுது கொண்டு போகிறான், கண்ணீரோடு போகிறான் என்று சொல்லி. இந்த நாட்களிலே தொடக்கத்துல நீங்கள் அநேக நாட்கள் அழுது கொண்டு இருந்திருப்பீர்கள். அழுகிற காரியமா இருக்கலாம். இது எப்படி நான் செய்வேன், என்னால முடியுமா? இந்த தொடக்கம் இப்படி தொடங்க எனக்கு நடக்குமா? இது எனக்கு வெற்றியாய் முடியுமா என்று சொல்லி அழுது கொண்டு நீங்க இருக்கலாம். வசனம் சொல்லுகிறது, இதன் முடிவு எப்படி இருக்குன்னு தெரியுமா? நீங்கள் கம்பீரத்தோடு அறுவடை செய்வீர்கள். அற்பமான ஆரம்பத்தை குறித்து அசட்டை பண்ணாது. இப்பதான் விதைக்கிறோம்னு நினைக்காது. விதைப்பும் அறுப்பும் ஒரே டைம் நடக்கிற இடம் இருக்கு. இஸ்ரவேல்லாம் அப்படித்தான், விதைப்பும் அறுப்பும் நடந்து விதைச்சுக்கிட்டே இருப்பாங்க, அறுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த விதைக்கிறதை காட்டிலும் அறுப்புறதுக்கு தான் ஆசீர்வாதம் ஜாஸ்தி. அதனால அவன் கம்பீரத்தோட வரலாம். இன்றைக்கும் நீங்கள் விதைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். ஒரு தொழிலை ஆரம்பித்திருக்கலாம், சின்ன ஆரம்பமா இருக்கலாம். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அதன் முடிவு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகுது. நீங்கள் கம்பீரமாய் நடக்கும் நாட்கள் வெகு தொலைவில் இல்லை. கர்த்தர் அந்த சின்ன வேலையை ஆசீர்வதிப்பார். அதுல உண்மையா இருக்கிறவங்க சின்ன அந்த பிசினஸை ஆசீர்வதிப்பார், சின்ன வேலையை ஆசீர்வதிப்பார். ஒரு தொடக்கம் அது பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்கு ஆரம்பமா இருக்கும். எத்தனையோ காலங்கள் அப்படித்தான், ஒன்றும் இல்லாம தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் அறுத்துட்டு வரும்போது விவசாயிகள் சந்தோஷப்படுற ஒரு நேரம் எது தெரியுமா? அவர்கள் அறுக்கிற டைம் தான், அறுவடையை கொண்டு வரும் டைம் தான். அவருடைய ஆசீர்வாதமாய் சந்தோஷமா இருப்பாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். உங்க வாழ்க்கை அழுது கொண்டே இருக்கிறீர்களா? உங்க வாழ்க்கையில நிம்மதி இல்லையா? உங்க வாழ்க்கையில நான் கொஞ்சம் இருக்கிற என்ன செய்வேன்னு நினைக்கிறீங்களா? நீ கொஞ்சத்தை கண்டு புலம்பாது. ஒரு நாள் வருகிறது, கம்பீரத்தோடு வரக்கூடிய ஒரு நாள். அந்த நாள் ஆசீர்வாதமான நாள், அந்த நாள் மகிமையின் நாள், அந்த நாள் மகத்துவத்தின் நாள் உங்களுக்கு அப்படி மாறும். அப்பொழுது நீ கம்பீரமாய் வருவீர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்தபடினாலே அந்த நாட்களில் கண்ணீரோடு விதைக்கிறவன் என்ன சொல்லுவான்? கம்பீரத்தோடு அறுப்பான், கண்ணீரோடு தான் போவான். ஆனால் வரும்போது அறுவடை அறுத்துட்டு வரும்போது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு உங்க குடும்பத்துல உங்க சின்ன ஆரம்பம், ஒரு சின்ன தொடக்கம், அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். காலங்காதி இப்படி சின்னதாக போயிச்சோ, கொஞ்சம் தானே இருக்கிறேன், என்ன பண்ணுவேன், யோசனை என்ன செய்வேன், ஒன்றும் கலங்காதீங்க. கர்த்தர் அந்த கொஞ்சத்தை பெரிதாக ஆசீர்வதிப்பார். பாருங்க, அந்த சாரிபாத்து உதவியில் கையில இருந்தது என்ன தெரியுமா? பஞ்ச காலத்துல ஒன்றுமே இல்லை, கொஞ்சம் அப்பமும் கொஞ்சம் எண்ணெயும் இருந்தது. அதை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். பாருங்க, அதுக்கு வார்த்தையை கீழ்ப்படிந்தபடினாலே, தீர்க்கதரிசியின் வார்த்தையை கீழ்ப்படிந்தபடினால என்ன நடந்து பார்த்தீங்களா? அந்த மழை வருங்காலம் வரையிலும் எண்ணெயும் குறையவில்லை, மாவும் குறையவில்லை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உண்டாகும். அதே போல என் நாட்களில் உங்களை கர்த்தர் ஆசீர்வாதத்தை உண்டாக்க வந்திருக்கிறார். ஒப்பு கொடுப்பீங்களா? கர்த்தர் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அது உங்களுக்கு வேதனை கூட்ட மாட்டார். தேவன் உங்களை ஆசீர்வதித்தால் ஒருவனும் தடை பண்ண முடியாது.
எல்லாரும் ஏளனம் பண்ணலாம், ஐயோ போயிடுச்சு, அப்படி பண்ணலாம், எப்படி பண்ணலாம், என்ன ஏளனம் பண்ணலாம். ஆனால் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். நீங்கள் அறுவடையின் போது ஒரு பெரிய ஆசீர்வாதம். உங்களை நம்பி அநேக ஜனங்கள் வருவார்கள், உங்களோடு வேலை செய்ய அநேக ஜனங்கள் வருவாங்க. எல்லாரும் கம்பீரமாய் வரும்போது நாளைக்கு தெரியுமா, அறுவடையின் நாள். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல அறுவடை கொடுக்க வந்திருக்கிறார். அந்த கர்த்தரை நோக்கி பார்க்கிறீங்களா? அவர் நோக்கி பாருங்க. கண்ணீர் மாறும், கம்பீரம் உண்டாகும். அது வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அழுது கொண்டு போறவன் ஒரு கம்பீரத்தோடு வருவான். ஒரு காலம் அழுது கொண்டு இருக்க ஒரு காலம், கம்பீரத்தோடு வர ஒரு காலம் இருக்கிறது. இந்த காலத்துக்காக வெயிட் பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் இந்த காலைவெளியிலே ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். ஒப்பு கொடுப்பை நான் உங்களுக்காக ஜெபித்து முடிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, ஆண்டவரே, நல்ல ஆண்டவரே, இந்த நாட்களில் இந்த காலையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். விதைகளை தூக்கி சுமந்து கொண்டு போறார், அழுது கொண்டு போறார். அது வந்து அறுத்து கொண்டு வரும், கம்பீரமாய் வருகிறான்னு சொல்லப்பட்ட வண்ணமாய் நாட்களில் எல்லாருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வாழ்க்கையிலே சோர்ந்து போய் ஆண்டவரே துன்பத்தின் பாதையிலே, அழுகையின் பாதையில் அழுந்து கொண்டிருக்கிற பிள்ளையோட வாழ்க்கையிலே ஒரு கம்பீரம் வாழ்க்கை உண்டாக, ஒரு வார்த்தை உண்டாக உதேசியும்படி ஜெபிக்கிறோம். அநேகருடைய ஆசீர்வாதத்திற்கு ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை இன்னைக்கு ஒரு உதவியா இருக்கட்டும், அது பிரயோஜனமா இருக்கட்டும், அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படி ஜெபிக்கிறோம். தாழ்த்து காலைகளில் பிதா குமார நாமத்தினாலே மனமாற வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கண்ணீர் ஒரு கம்பீரமாய் மாறும், திருப்பிக்குள் மறைத்து இயேசு நாம் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஒப்பு கொடுங்க. கண்ணீரோடு இருக்கீங்களா? கம்பீரமாய் கர்த்தர் மாற்றுவார். இன்னொரு லோக சாத்தியம் சந்திப்பவர்களும் கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.